எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நிப்டி நீதானா? நீயா இது? இன்னைக்கு 58 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஆக மொத்தம் கணக்கு பார்த்தோம்னா சமீபத்திய லோல இருந்து 750 பாயிண்ட் நிப்டி ஏறி வந்திருக்கு. இனி என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க 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 அப்படின்னு கேட்டோம்னா வேற என்ன, ஹெட்ஜிங் தான் பண்ணணும் அப்படின்னு பல ட்ரேடர்கள் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மேல ஏறினவனா நம்ப முடியாது, எப்ப வேணாலும் குப்புன்னு கீழே விழுந்துருவான், அதனால லாபத்தை லாக் பண்ற மாதிரி சில நேரங்கள்ல ஹெட்ஜிங் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் சொல்லுவாங்க. இந்த நேரத்துல தான் ஒரு நண்பர் சொல்றாரு, இந்த நிப்டி நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான், மற்ற வேர்ல்டு மார்க்கெட்லாம் நீங்க போய் எடுத்து பாருங்க, அவனுங்கெல்லாம் 15% 7% இண்டெக்ஸே ஏறி இருக்கு. ஆனா நம்ம நிப்டி வந்து சும்மா ஏமாத்துற மாதிரி ஒரு 58 பாயிண்ட் பிளஸ்ல போயிருக்கு. உடனே நம்ம பாராட்டி பேசிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஆனா இது வேணா உண்மைங்க நண்பர்களே. நீ கொரியாலேயே போய் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டாலும் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதற்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து 40% மேல சரிவடைந்து கொண்டே வந்துகிட்டு இருந்த இந்த காஸ்பி இண்டெக்ஸை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியல. கடைசியில் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல தான் வந்து இப்போ கொஞ்சம் சைட்வேஸா இறங்கி ஏறி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம நாட்டிலையும் சில பங்குகள் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஆனா இன்னும் அதிர்ஷ்டம் வரல. சில பேர்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, மனைவி மூலம் சிறந்த அதிர்ஷ்டம் கிடைக்குது சிலருக்கு அப்படின்னு சிலர்லாம் சொல்லுவாங்க. இனிமேல் ஏதாவது சேர மனசுல நினைச்சுக்கிட்டு 2 கையை நீட்டி கேட்கணும், 2 விரல நீட்டி கேட்கணும், ஏதோ ஒன்று தொடுமா அப்படின்ட்டு. வாங்குறதா வேண்டாமா? ஸோ சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து விழுந்து கிடக்கக்கூடிய இந்த ஜிஆர்எஸ்சி கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அப்படின்ற பங்கு என்ன ஒரு சாதனை பண்ணியிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2024 லோவிலிருந்து 274% ஏறிச்சு. அப்புறம் அவனுக்கு மனசு இல்லை, 2024 வெறும் 189% தான் ஏறிச்சு. ஸோ அந்த கான்செப்ட்ல இந்த வருஷம் ஒரு 100-120% ஏறுமா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வருஷத்துல தன்னுடைய லோ பிரைஸ்ல இருந்து ஏறியது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 67% தான். அப்ப பாக்கி 100 எங்கேயா? சோ 2026 இப்படி செய்யாம விட்டுட்டியே ஒரு ரிவர்சல அப்படின்னு இந்த ஜிஆர்எஸ்சி ஷேரை பார்த்து பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஜிஆர்எஸ்சி ஷேர் இனி இந்த 2026 முடியறதுக்குள்ள தன்னுடைய பெண்டிங் வேலையை செய்யுமா? 224 இங்க, 189 இங்க. இந்த வருஷத்துல லோ பிரைஸ்ல இருந்து வெறும் 67% தான் ஏறி இருக்கு. அப்ப இன்னும் நீ செய்ய வேண்டிய வேலை பெண்டிங்ல இருக்கா அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய கேள்வியா இருக்கு. சோ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இந்த ஜிஆர்எஸ்சி என்ன செய்ய போகிறது? பெருசா கீழே விழுக போகிறதா, அல்லது இது பெண்டிங் வச்சிருக்க கூடிய வேலையை செய்ய போகிறதா, என்ன செய்ய போகிறது? இந்த மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸும் ஒரு சாதாரண ஷேர் கிடையாது. இதுவுமே வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டேயே முடிவெடுக்க முடியாம ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பங்கு வச்சிருக்கிறவங்களுமே ஒவ்வொரு வருடமும் நீ சம்பாரிச்சு கொடுத்துருக்க, 2024, 25 ரெண்டுலையும் சம்பாரிச்சு கொடுத்துட்ட. பட் இந்த 2026 இன்னும் பெண்டிங்ல இருக்க. அட பெண்டிங்ல இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டா நீ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல வந்து ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருந்தா இது என்ன நியாயம்? நண்பர்களே, நம்பவே முடியல, சத்தியமா நம்ப முடியல. காண்பது கனவா இல்லை நனவா? எவ்வளவு பெரிய ஷேர் பஜாஜ் பினான்ஸ் ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட்ல 7% ஏறி இருக்கான். இப்படித்தான் நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரிசல்ட் இம்பாக்ட்ல மேல 7% ஏறுவான்னு பார்த்தா அவன் கீழே 7% போயிட்டான். ஆகா வழி அப்படின்ற மாதிரி பல பேர் அதுல பணத்தை போட்டவங்க ஷேரினுடைய விலை வரலையே அப்படின்ற மனவேதையில ஏதாவது ஒன்று பாவம் வளரிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பஜாஜ் பினான்ஸ் அவங்க ஆனந்தத்துல பேச வச்சுட்டாங்க. 7% ரிசல்ட் இம்பாக்ட்ல ஏறி இருக்கு. இது மட்டும் இல்ல, உங்களால நம்பவே முடியாது, இது என்ன கொரியா, அந்த ஹூண்டாய் பல்வேறு நாடுகளில் லிஸ்ட் ஆயிருக்கு. அதனால நம்ம என்எஸ்சி ஹூண்டாய்னு பார்க்கும் பொழுது 8% பட்டைய கிளப்பிட்டு ஏறி இருக்கான். ஸோ டோட்டலா அன்பிலீவபிளா இருக்கு. ஆக மொத்தம் ஆட்டோ செக்டர் மறுபடியும் இன்னொரு ரவுண்டு வருவதற்கு உண்டான அடையாளமா இது. நம்ம பக்கத்து வீட்டான ட்ரில்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த நேரத்தில் இன்னைக்கு ரிசல்ட் வரக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் ஏகப்பட்ட பங்குகளுடைய ரிசல்ட் என்பது இன்னைக்கு வர வேண்டியது இருக்கு. எல்லாமே மிகப்பெரிய பிரம்மாஸ்திரங்கள் தான். சன் ஃபார்மா,
மாருதி. அப்ப மாருதியினுடைய ரிசல்ட் மறுபடியும் திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு பிளாஸ்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த பஜாஜ் பைனான்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வ்ல ஏதாவது பெரிய ரிசல்ட் வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் நியாயமா ஸ்டாக் மார்க்கெட்ல வரதான் செய்யும். வாங்க வாங்க டிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு, டிக்சன் வந்து ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு. அதுலயும் பல பேர் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆஹா, ஐடிசி தலைவா, நீ மட்டும் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்து 5% ஏறிட்ட, அவ்வளவுதான், தமிழ்நாடே கொண்டாடும். நீ யாரு? 2 கையை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுவ, நீச்சல் அடிப்ப, ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் பறக்கிறதுல எல்லாம் மதுரையில இருந்து பக்கத்துல பார்த்திருக்க, நீ பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி ஐடிசி ஷேர் மட்டும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இப்படி 5% 7% நாளைக்கு வேற லீவு. அட கடவுளே. சரி பரவாயில்ல, நாளைக்கு லீவ் இருந்தா என்ன, மண்டே அன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு 5% 7% மட்டும் ஏறி காமிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், யாரா என்னுடைய இறக்கத்தை பத்தி பேசினது, அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு திரும்பி என்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி சம்பாரிச்சு கொடுக்க போறோம் பாடுறா அப்படின்ற மாதிரி திங்கக்கிழமை மட்டும் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு. அவ்வளவுதான், மார்க்கெட்ல வேற லெவலா இருக்கும். எனிவே, இந்த ஐடிசி ஷேர்னுடைய ரிசல்ட் என்பது வருகிறது. வாழ்க்கையில ஏதாவது துன்பம் நடந்ததுன்னா எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்துவாங்க. அது மாதிரிதான் பாவம் இந்த ஐஆர்எஃப்சி, இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற, அதாவது ரயில்வே துறை பங்குகள் எல்லாமே ரொம்ப சோதனை காலமா தான் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த ஐஆர்எஃப்சி நல்லா அருமையா சம்பாரிச்சு கொடுத்துட்டு 200 வரைக்கும் போயிட்டு இப்ப 89 போயிட்டு இருக்கான். இதனால இவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய அளவுல இம்ப்ரூவ்மெண்ட் என்பது இல்லை. அந்த ஷேரினுடைய விலையே பாதியா குறைச்சிருக்கு. இந்த நேரத்தில் ஒரு 7% 8% அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு இருந்துன்னு வச்சுங்களேன், சரி பணத்தை பேங்க்ல போட்ட மாதிரி நினைச்சுக்குவாங்க நிறைய பேர். பேங்க்ல போட்டாலும் அதே இன்ட்ரெஸ்ட் தான், அதுக்கு ஸ்டாக்காக எடுத்து வச்சுட்டு அதே இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருந்ததுன்னா என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி தன்னுடைய பழைய ஹை போகும் பொழுது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க நிறைய பேர். ஆனா தற்போது இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது எவ்வளவாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.33 அப்படின்றது இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல பணத்தை இந்த ஐஆர்எஃப்சி ஷேர்ல போட்டவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அட ஏதாவது ஒரு ரிவர்சல் வராதா ஆண்டவா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில் இந்த பங்கு இப்போ வரைக்கும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல டிமாண்ட் வந்து இந்த பங்கினுடைய விலை என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா டிமாண்ட் வரல, சப்ளை ஜாஸ்தியா இருந்தங்காட்டி தொடர்ந்து இந்த பங்கு வந்து கீழே விழுந்து விட்டது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல டபுள் பாட்டம் அப்படிம்பாங்க. ஏற்கனவே ஒரு லோ வந்து விழுந்துட்டு அங்கிருந்து பிக்கப் ஆன அதே இடத்துக்கு இப்ப மறுபடியும் வந்து விழுந்திருக்கு. ஸோ மறுபடியும் இந்த ஷேர்ல ஏதாவது ரிவர்சல் இது வருமா இல்லையா அப்படின்னு பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனி இந்த லோ பிரைஸ்ல இருந்து பழைய இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி பிக்கப் ஆக போறானா அல்லது கீழே விழுக போகிறதா, ஏற போகிறதா, என்ன ஆக போகிறது என்பது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இன்னும் ஒரு ரயில்வே துறை பங்கு பற்றிய செய்தி, ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு, இதுவும் ஒரு ரயில்வே துறை பங்கு கீழே விழுந்து கிடக்குது. ரயில்வே துறை பங்குகளா திரும்பி ஏறுமா அப்படின்ற நம்ம நியூஸ் வாசிச்சுட்டு இருக்கீல, வேறு ஏதும் காமெடி இருக்கா, விளையாட்டு செய்திகள் முடிவடைந்ததா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மனசு அதுல பணத்தை போட்டு ஏறாம இருக்கும் பொழுது மனம் நொந்து போனவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட்டுகள் போடுவாங்க. அந்த வகையில இந்த JWL என்ற பங்கு ஒரு ரயில்வே செக்டர் பங்கு தான், ஆனா அது கீழே இறங்கி கிடக்கு. ஸோ இன்னைக்கு கீழே இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகளுடைய செய்திகள் அப்படின்ற ஒரு நியூஸை கவர் பண்ணும் பொழுது இந்த JWL அப்படின்ற பங்கும் கீழே இறங்கி கிடக்குது. எப்போது திரும்பும் அப்படின்னு பல ட்ரேடர்கள் ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன குமுதா, பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்துட்டா போதும், மீடியாவில் இருக்கக்கூடிய ஷேர்கள் எங்கேயோ பிச்சுக்கிட்டு போயிடும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 2023 இந்த ஜெயிலர் படம் அப்படின்றது வர்றதுக்கு முன்னாடி சன் டிவி வந்து பெருசா ஏறல. அது வந்து ஒரு 1 இயர் லோ பிரைஸ்ல தான் இருந்தான். அதுக்கப்புறம் அந்த ஜெயிலர் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆகுது அப்படின்ற செய்தி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் இருக்கிறதுலே மிகப்பெரிய உச்சத்தை போய் தொற்றுச்சு. அதுக்கப்புறம் என்ன காரணம்னு தெரியல, 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே இறங்கி விட்டது. இல்லைன்னா எலெக்ஷனை காரணமா சொல்லி இருந்திருப்பாங்க.
2024க்கு முன்னாடி இருந்தே பாவம் அது கீழே இறங்கி விட்டது. என்ன ஒரு கொடுமை பாத்தீங்களா? நம்ம ஷேரை வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் விலை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா கூட நம்ம எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். நம்ம தமிழ்நாட்டுல பெரிய கை கலாநிதி மாறன் அவர்கள் சன் டிவியை வந்து ஆல்மோஸ்ட் இவரு தான் வச்சிருக்காருன்னு கூட சொல்லிடலாம். 75% ஷேர் வந்து இவர்கிட்ட தான் இருக்கு, சன் டிவியினுடைய ஷேர். அப்ப பாருங்க, இவருடைய சொத்து மதிப்பு பாதிக்கு பாதியா கிட்டத்தட்ட குறைஞ்சிருச்சு. சோ மறுபடியும் அடுத்த ஜெயிலர் மூவி வந்து திரும்புமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சோ தற்போதைக்கு இந்த சன் டிவியினுடைய விலை என்பது ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் லோ பிரைஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கு. இவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வருமா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருப்பாங்க. தன்னுடைய லோ பிரைஸ் கீழே வந்து விழுந்துட்டு மறுபடியும் பழைய ஹை வரைக்கும் போயிட்டு அப்புறம் மறுபடியும் கீழே விழுகிற கூடிய பல்வேறு டிவிடெண்ட் கம்பெனில பல பேர் பார்த்திருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியாது. வருகின்ற லாபத்தை அவங்க growth சைடு அதிகமா கொடுக்காம சரி ஓகே நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டா ஷேர் பண்ணுவோமே வர்ற லாபத்தை அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலேயே ஒரே இடத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கானா அல்லது என்ன காரணம் அப்படின்றது தெரியாது. நிறைய டிவிடெண்ட் கம்பெனிகளுக்கு இந்த மாதிரி தான் நடக்குது. சோ கோல் இந்தியா அப்படின்ற பங்குமே டிவிடெண்டுகளை அள்ளி அள்ளி தருகின்ற ஒரு நிறுவனம் தான். சமீபத்துல மிகப்பெரிய ஒரு கிராஷ்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷம் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு தன்னுடைய பழைய ஹையை வந்து தொட்டுட்டு இடையில இந்த பீரியட்ல வாங்கின அத்தனை டிவிடெண்டுகளும் லாபம், அது போக தன்னுடைய பழைய ஹையும் வந்து தொட்டிருக்கான். தொட்டதுக்கு அப்புறம் தற்போது கீழே இறங்கி கிடக்கக்கூடிய இந்த கோல் இந்தியா இத்தனைக்கு சமீபத்துல வந்து 5 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் கொடுத்திருந்தது. அப்படி கொடுத்திருந்துமே தற்போது சரிவடைந்து ஆல்மோஸ்ட் இப்ப வந்து 417 ரூபா அப்படின்ற அதனுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல இந்த கோல் இந்தியா ஷேர் என்பது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சோ இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இது மறுபடியும் கீழே இது வரப்போகிறதா அல்லது தொடர்ந்து திரும்பி மேலே ஏற போகுதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்ல மட்டும் இப்படி நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அழிவே இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பேர் வாழ்நாள் பூரா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு அழிவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். என்ன நடந்திருக்குன்னா, இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் தன்னுடைய வீழ்ச்சியில பாதியை மீட்டு எடுத்திருக்கான். இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகி அப்படியே போய் பழைய ஹை போயிட்டான்னு வச்சுங்களேன், வேற லெவல்ல இருக்கும். சோ தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் என்பது 2025 ஹையை திருப்பி பிடிச்சிருக்கான். இனி இவன் அப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி 2024 ஹையை திருப்பி பிடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். ஸ்டாக் மார்க்கெட்லாம் நம்ம சட்டக்காலரை தூக்கி விட்டுட்டு ஸ்டாக் மார்க்கெட் தான் இனி எங்கள் உலகம் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கலாம். ஏன் அப்படின்னா, லாபம் செய்யக்கூடிய பங்குகள் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் திரும்பி அவனுடைய பழைய கையை தொட்டு ரிலீஸ் பண்ணி விடுறான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உதவி செஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பேர் கொஞ்சம் பயம் இல்லாம உட்காந்துருப்பாங்க. சரி ஒரு 4-5 வருஷம் தானே அல்லது ஒரு 10-15 வருஷம் தானே, எப்படியும் போட்ட பணத்துக்கு மேல அல்லது கடைசிக்கு போட்ட பணமாவது வந்து சேரும் அப்படின்ற மாதிரி பல பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனா அதே சமயம் இடையில ஆவரேஜ் பண்றவங்க அல்லது எடுத்ததே போய் 3 இயர்ஸ் லோ 2 இயர்ஸ் லோன் எடுத்தவங்க எல்லாம் ஓரளவுக்கு நல்ல லாபம் என்பது பார்ப்பாங்க. இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு உதாரணம் மட்டும் இல்ல, எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. இறங்கிட்டு இன்னும் திரும்பி தன்னுடைய பழைய ஹையை பிடிக்கல. அதாவது சோழமண்டலம் பினான்சியல் ஹோல்டிங்ஸ், சோழா ஹோல்டிங்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் வந்து இதுக்கு முன்னாடி 2025 தன்னுடைய பழைய ஹையை போய் ஒரு முறை திருப்பி பிடிச்சான். இப்ப மறுபடியும் கீழே இறங்கிட்டு இன்னுமே பெண்டிங்ல தான் இருக்கு. தன்னுடைய பழைய ஹையை போய் இன்னும் தொடல. இவன் என்னைக்கு தொடுறானோ அப்ப இந்த பங்குல யாரெல்லாம் உச்சத்துக்கு மாட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படி பழைய கையை போய் பிடிக்கணும்னா அவன் இங்கிருந்து 40% மேல ஏறணும். அதே மாதிரி இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் நடக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதுக்கு முன்னாடி அவன் வந்து 52 வீக் லோ போய் விழுந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 160 நாள், ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம்னே கணக்கு வச்சுங்க, ஒரு வருஷம் கழிச்சுதான் தன்னுடைய லோ பிரைஸ்ல இருந்து போய் தன்னுடைய பழைய கையை பிடிச்சிருக்கான். சோ இந்த முறை கீழே விழுந்து கிடக்கிறது, எப்ப தன்னுடைய பழைய ஹையை போய் திருப்பி பிடிக்கும் என்பது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். இதே மாதிரி இன்னும் சில உதாரணங்கள் சொல்ல முடியும்.
ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐடிஐ லிமிடெட் அப்படின்ற ஒரு ஷேர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், டெலிகம்யூனிகேஷன் செக்டர்ல இருக்கு. ஆனா இந்த செக்டர் முழுக்க முழுக்க ரீட்டைல் பப்ளிக் கையில தான் இருக்கு. ஏன்னா எஃப்ஐஎஸ்ஓ டிஐஎஸ்ஓ பெருசா ஹோல்டிங் இல்ல. மீதி இருக்கக்கூடிய ஹோல்டிங்கும் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஸோ மிகவும் குறைந்த அளவுல பப்ளிக் கிட்ட இருக்கிறது வெறும் 2% தான் ஹோல்டிங். பின்ன கவர்மெண்ட் டெய்லி வாங்கி வித்துக்கிட்டு இருப்பாங்களா? அவங்க மோஸ்ட்லி அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ முழுக்க முழுக்க ரீட்டைலர்ஸ்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த ஐடிஐ அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால 2025ல திடீர்னு 600 வரைக்கும் மேல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இப்ப இந்த விலை 2023கள்ல என்ன விலை இருந்ததோ அந்த விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். அப்படித்தான் இது பெரிய லாபம் செய்யக்கூடிய பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய முறை அது லாஸ் மேக்கிங் ரிசல்ட் கொடுத்துட்டு போன Q4 ரிசல்ட் சீசன்ல 436 கோடி லாபம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் முதல் முறை அவங்க 436 கோடி லாபம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அப்ப இப்ப வரக்கூடிய Q1 ரிசல்ட் சீசன்ல அதிகமா போக்கஸ்ல இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல இந்த இந்தியன் டெலிபோன் இண்டஸ்ட்ரீஸ் ஐடிஐ என்பதும் வருகிறது. பல்வேறு பங்குகள்ல நம்மளுடைய மார்க்கெட் என்ன செய்யும், நம்ம கவர்மெண்ட் என்ன செய்யும்னு யார் எதுவும் சொல்லவே முடியாது. இந்த ஐடியா ஷேர்ல என்ன பண்ணாங்க, அதுவும் டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டடான செக்டர்ல இருக்கக்கூடிய பங்கு தான். அதையும் கவர்மெண்ட் ஓரளவுக்கு வாங்கிட்டு அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் நிறைய வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கவர்மெண்ட். இப்ப கடைசியில பார்த்தா அந்த பங்கினுடைய விலை 13 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதிகமாக 15 ரூபாய் வரைக்கும் சமீபத்துல போயிருக்கு. சோ இது ஆல்ரெடி கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய பங்கு இந்த ஐடிஐ. இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இது போன்ற பங்குகள்லாம் என்ன ஆகும், என்னைக்கு இவனுங்கெல்லாம் திரும்பி தன்னுடைய பழைய கையை தொடறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆனாலும் ஒண்ணு, இதுல என்ன முடிவெடுத்தாலும் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் பெரும்பாலும் முடிவெடுக்கிற மாதிரி வரும். ஏன்னா அவங்க தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பப்ளிக் கிட்ட தான் 1.94% இருக்கு, மீதி எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.